திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்று மட்டுமில்லாம தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே மிக முக்கியமான நாளா இந்த நாள் அமையப்போகுது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நான் தொடங்கி வைக்கிறேன். இன்று தொடங்கி 45 நாட்கள் தொடர்ந்து இந்த இன்று 38 வருவாய் மாவட்ட கழகங்களையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்னுடைய இந்த நிருபர சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு இன்றைக்கு அவங்கவுங்க பகுதியில் ஊடக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் சந்திக்க இருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 78 மாவட்ட கழகங்கள் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் கழக முன்னணிகள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க வீடு விழா போய் மக்களை சந்திக்க இருக்கிறோம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள் தான் அவங்கவுங்க சொந்த வாக்குச்சாவடிகள் வீடுகளுக்கு நேரிலேயே போகிறாங்க. இதுக்காக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் தொகுதிக்கு ஒருத்தர்னு 234 பேர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி பெற்ற 234 பேரும் தமிழ்நாடு முழுக்க 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களுக்கு பயிற்சி தந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திருப்பது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கம். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும், அதை எதிர்த்து போராடணும் என்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. ஒன்றிய பாஜக அரசால நம்முடைய தமிழும் தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக சில தலைப்பு செய்திகள் மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லாவற்றையும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தரவில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்குறதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமா அடிக்கட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. தமிழுடைய வரலாற்று பெருமை சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினால முழு தெரியல. தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேர்ல தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியில் கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு சில இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் கோசனாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்தது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்பட முடியும். அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அப்போ தான்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புறவங்க இணையலாம். திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா திமுக கணக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவுடைய அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுடன் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்புரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க, ஒன்றிய அரசு தமிழ்நாடு இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, இப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்கிறதெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதற்கு பிறகு சித்தரிக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசாரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடக்கிறது. நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நல்லாச்சு. என்ன தவறு செய்றாங்க? ரொம்ப ஆக்ஷன் எடுத்துருந்தாங்க. எப்ப தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்லப்போறோம், நிச்சயமா சொல்லப்போறோம். விருப்பம் இல்லாம சேர்க்க போறோம், கட்டாயப்பட்டு சேர்க்க போறதுக்காக சேர்த்து சொல்ல போறதா சேர மாட்டாங்க. அதனால அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. மக்களுக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். தேர்தல் பரப்புரை உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். புரியல அது அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்து இருக்கு. அவங்க ஒருக்க படிச்சிருக்கோம், அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் சரி போவேன். அது தேர்தல் அறிவிச்ச பிறகு அவங்க உட்காந்து பேசுவோம், அது சமாளிச்சுருவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அது எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலையும் இருக்கு. அதனால கலந்து தான் செய்யணும். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் கேட்டவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாளை உங்களுக்கு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி கிடையாது இல்லையா? அது நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு.
அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்ற மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருப்பி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், கட்டணங்களா பயணம் பண்ணுறாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், பள்ளி ஆரம்பப்பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய். அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்றது எதை பண்றது போவோம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போவோம். ஆமா, அதனால தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையிலிருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 நிச்சயமா இதே அறிவாளர்கள் எல்லாரும் அனுப்பிச்சு. நான் முதல்ல திட்டம் வந்துருக்கிறேன். அந்த திட்டத்து மூலமாக பயிற்சி கொடுத்து கூட கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளம் தான் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறோம். நாங்கள் டார்கெட் கொடுத்துருக்கோம். 30% ஒரு பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்கோம். எல்லாம் எங்களுக்கு வேலை செய்யல 30 40% சேர்ப்போன்ற நாங்கள் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வருவோம். இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆஃபீஸர்ஸும் போய் அவங்க விவாதம் பண்ணி அந்த மக்கள் குறையை கேட்டு அந்த ஸ்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகம் முடிஞ்சிருச்சு. இப்போ வரது இன்னொரு 10 நாளில் மறுபடியும் மீண்டும் பயணத்தை வரலாம். அப்போ தான் அந்த மகளிருக்கு விட்டு போன அந்த உரிமை தொகை கூட சில பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பணி நிறைய அது அவருடைய ஆசை. அவருடைய கருத்தை அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்க முடியாது. இது வரைக்கும் இல்லை, வந்தா சொல்லுங்க. இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியிலும் இருக்கிற மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்படியே நான் சொன்னேன். பதவி எடுத்து போனாலே சொன்னேன். இந்த ஆட்சி வந்து வாக்களிக்கிறவங்க தேவைப்படணும். வாக்களிக்க தவிர திருப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்த சொன்னேன். அதை நடத்திட்டு அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதமர் அடிக்கடி வரணும். பொய்ய பேசிட்டு போகிறாங்க. அது பொய்யின்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது பாவமாக. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கு, கவர்னர் மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாதான் மக்களுக்கு ஏற்படாதுங்க. அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க தான் பார்க்கணும் அடிக்கடி. அது என்னுடைய ஆசை.